குளிப்பாடு தேவையான பொருட்களை பார்க்கலாம். டெட்டால் ஒரு டப்பா எடுத்துக்கலாம். 36 ரூபா காஸ்ட்லி. சன்சில்க் ஷாம்பு நல்லா ஷைனிங் ஆகும், முடி நம்ம டுட்டுக்கு ஆகட்டும். காற்று பிடிச்சிருக்குது, அதை கைவே செஞ்சு ப்ளவுஸ் இல்லை எங்கிட்ட. டுட்டு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ நான் டுட்டுவை கூப்பிட்றேன், உடனே வரும். என் மேலே ரொம்ப பாசம். டுட்டுவா எப்படிங்க கூப்பிட்டு உடனே வந்துருச்சு. என் மேலே இதுக்கு ரொம்ப பாசம். இன்னைக்கு இதுக்கு பிறந்த நாள், அதனாலதான் இன்னைக்கு குளிப்பாட்ட போறான். குளிக்கிறதுன்னு சொன்ன நிவல்ட்டம் பாத்தீங்களா? டுட்டுவா உன்னை குளிப்பாட்டலாம் இல்லவா? டுட்டு நாய் கூட சேர்ந்து அழுக்காயிருப்பான். நிறைய கடிலாம் வாங்கியிருப்பான். இங்க பாருங்க, இங்க ஒரு கடி, இங்க ஒரு கடி. இவன் கோடி மேல வாங்கியிருப்பான். சின்ன வயசுல இருந்தே கடி வாங்கினேன். எங்க வீட்டுக்கு வந்தா யாரையா கதறி விட்டுருவோம். இப்போ வந்து டுட்டு நாங்கள் குளிப்பாட்ட போறோம், அது பார்க்கலாம் வாங்க. டுட்டுவுக்கு குளிப்பாட்டுனா பிடிக்காது, அதனால அது ஓடிடும். இன்னைக்கு நாங்கள் சங்கிலி போட்டு தான் குளிப்பாட்ட போறோம். எங்கள் அக்கா பெல்ட் போட்டுட்டு இருக்கு, எனக்கு சங்கிலி போட தெரியாது, அதனால எங்க அக்கா சங்கிலி போடும். போயிட்டா அவனுக்கு கட்டுறது பிடிக்காது, குளிக்கிறது பிடிக்காது. அவன் போய் நான் ஓடி பிடிச்சிக்கிறேன். மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. பத்தலங்க, அதனால ஒரு கிளீனிங் ஜாம் தலைவருங்க தலைவருங்க. உண்ணிலாம் எடுக்கிறோம் பாருங்க. உண்ணி கொஞ்சமா ஊத்துறல தேங்க. ஓ நோ. சமனா தட்டிங்க குளிக்கும் போது. நீங்க இப்ப காயமாகி சொட்டையாகி வச்சிட்டு பாருங்க பாருங்க. குளிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா இருப்பானா பால் சுட்டு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பார்த்தோமா அதுவே தோட்டிக்குது புழுவ. ரொம்ப அறிவுங்க நம்ம டுட்டுக்கு. குளிப்பாட்ட விட்டு டெட்டால் போட்டு பைத்தியம் முடிக்கிச்சு. டுட்டு குளிப்பாட்டு போய் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குளிக்கிற நிலைமையில ஆயிடுச்சு.